இப்போ நம்ம ஒரு கடைக்கு ட்ரெஸ் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கடைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹை, இந்த பேங்கிள் நல்லா இருக்குல்ல, இந்த ஸ்டட் நல்லா இருக்குல்ல, இந்த செயின் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு நிற்போம். அதோட நிப்போமா? ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பதிலா 5 ட்ரெஸ் எடுத்துட்டு, அட நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தானே எடுக்கணும்னு நினைச்சேன், இப்ப இத்தனை செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது சுத்தமா நம்ம பிளான் பண்றதே கிடையாது. அதாவது ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒண்ணு நம்ம எதுக்குமே கொடுக்கறது இல்லாம அப்படியே ஒரு ஃப்ளோல போறோம். அதனாலதாங்க பாதி டாஸ்க் வந்து நமக்கு இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு எப்பவுமே. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் எசென்ஷியலிசம், ரிட்டன் பை கிரெக் மெக்கியான் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சதுங்க. நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்றேன்ல அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த புக்ல நான் என்னென்னலாம் கத்துக்கிட்டேன் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றது என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க. இந்த எசென்ஷியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டி, நமக்கு எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது. இந்த ப்ரையாரிட்டி அப்படின்ற வேர்டு எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1400 அந்த பீரியட்ல தான் உருவாச்சு. அப்போ வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஒரே ஒரு ஒர்க்கு தான் 1400ல இருந்து 1900 வரைக்கும். ஆனா அந்த 1900க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி அப்படின்றது ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு மாறிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு என்னன்னா ரொம்ப பேராசைங்க. என்னன்னா இப்போ 4-5 டாஸ்க்கை நான் ஒரே நேரத்துல முடிச்சிட்டேன்னா என் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய வேலையில கவனத்தை சிதற விடுவோம். நம்ம எஃபர்ட்டை வந்து நிறைய ஒர்க்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கூட கம்ப்ளீட்டா முடிஞ்ச மாதிரி நமக்கு திருப்தி கிடைக்காது. அதனாலதான் இந்த பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபெட்லாம் இருக்காரு பாருங்க. அவர்கிட்ட நீங்க 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா 99 வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்டோ, எது முக்கியமான ப்ரையாரிட்டியோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன், சும்மா எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரெக் மெக்கியான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளோட லைஃபுக்கு நாம தான் எடிட்டர் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா எக்ஸ்ப்ளோர் அண்ட் எவால்வேட் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இப்போ ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு படமோ சீரியலோ நம்ம பாக்குறோம், அப்படியே எடுத்ததை வந்து அப்படியே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட அந்த படமா கொடுப்பாங்க. அப்பதான் அது சூப்பரா நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது மட்டும் படத்துல இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏன் படத்துக்கெல்லாம் போகணும்? இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம்னா அதை ப்ராப்பரா எடிட் பண்ணி தானே இன்ஸ்டாகிராம்லயே ஃபேஸ்புக்லயே போஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி தாங்க. ஸோ நம்ம லைஃப்க்கு நாமளே தான் எடிட்டரா இருக்கணும். நாம வந்து ஒரு தேர்ட் பர்சனா வெளியே நின்று பார்க்கணும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலை எது இம்பார்ட்டன்ட், எது தப்பாகும் அப்படின்றது வெளியே ஒரு தேர்ட் பர்சனா நின்று நம்மள அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலிமினேட் அப்படின்னு ஒரு விஷயம். எலிமினேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரிதான், இப்போ இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா எது வேணும் எது வேணாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருல்ல, ஆப்பிள் கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். அவர் வந்து கம்பெனியை உருவாக்கும் போது என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பால் ராண்ட் அப்படின்றவர்கிட்ட போயிட்டு, ஏப்பா நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு 5 டிசைன் எனக்கு பண்ணி கொடு, அந்த 5 டிசைன்ல எது பெஸ்டா இருக்குமோ அதை நான் லோகோவா செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே பால் ராண்ட் என்ன சொன்னாரு, நான் 5 டிசைன்லாம் பண்ணி கொடுக்க முடியாது, ஒரே ஒரு லோகோ உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன், வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து கோவம் வந்துருச்சு, என்ன இது நம்மகிட்ட இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு லோகோவை தான் செட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே ஸ்டீவ் ஜாப்ஸோட கம்பெனிக்கு வச்சுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பால் ராண்டை இவருக்கு பிடிக்கல, ஆனா போக போக அவரு தாங்க ஃபேமஸா யூனிக்கா தெரிஞ்சாரு. ஏன்னா எது வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த எலிமினேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. என்னன்னு பாத்தீங்கன்னா நோ சொல்ல கத்துக்கணுங்க. நம்ம நிறைய பேர் ஏன் தெரியுமா நோ சொல்லவே மாட்டேங்கிறோம்? அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லை, நமக்கு என்னன்னா
நான் நோ சொல்லிட்டா மற்றவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படி ஒரு விஷயம். இன்னொன்று, நம்மளை மற்றவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணணும், இவங்களை எப்படியாவது நான் அட்ராக்ட் பண்ணிடணும், நான் நோ சொன்னேன்னா இவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடும்ட்டு எல்லா வேலையும் நம்ம தலையில தூக்கி போட்டு போட்டு நோனே சொல்றது. எஸ் நான் பண்ணிடுறேன் ஓகே ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா ஏன்டா ஓகே சொன்னோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இந்த நோ சொல்றதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமா நம்ம நோ சொல்லலாம் அழகா. இதுதான் நம்ம ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்வர்ட் பாஸ். அது என்ன ஆக்வர்ட் பாஸ்னா, இப்போ உங்க முன்னாடி யாராவது ஒருத்தர் நிக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து நீங்க நோ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, இது எனக்கு பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னா நானா அப்படின்னு ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு இல்லைங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஆக்வர்ட் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேவா? அடுத்து செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டிலே. இது எப்படின்னா, இப்போ நமக்கு திடீர்னு யாராவது ஃபோன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வரீங்களா அப்படின்னு கேட்டா, நீ எல்லாம் கூப்பிட்டு நான் வரணுமா அப்படின்னு நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லலாம், ஒரு நிமிஷம் இருங்க, என் ஷெட்யூல்ல என்னோட பிளான் எல்லாம் நான் செக் பண்ணி பாக்குறேன் ஒரு தடவை அப்படின்னு பாலிஸ்டா சொல்லிட்டு அப்புறம் சொன்னோம். ஐயோ இல்லைங்க, நீங்க சொன்ன டேட்டுக்கு நான் வரணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் வந்து எனக்கு இந்த டைம்ல ஒரு ஷெட்யூல் இருக்கே அப்படின்னு நம்மளே ஒன்று கிரியேட் பண்றது. இதுதான் ஆர்டிஃபிஷியல் டிலே அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன். ரீடைரக்ஷனா இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் ப்ராடக்ட் விற்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுனா கூட, ஆனா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையில்லை. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா பாலிஸ்டரா சொல்லலாம், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பட் இதே மாதிரி சிமிலரா என்கிட்ட இன்னொரு ப்ராடக்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவைப்படும், அவங்க கிட்ட நீங்க கொடுங்களேன், நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரீடைரக்ட் பண்ணி விட்டு நோ சொல்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம நோ சொல்லி அதை எலிமினேட் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரடாக்ஸ் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பாரடாக்ஸ் ஆஃப் சக்சஸ்னா, நம்ம வந்து லைஃப்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருப்போம், நம்மளை சுத்தி நிறைய மக்கள் இருப்பாங்க, வா இவங்க சூப்பரா பண்றாங்களே, சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்களே அப்படின்ட்டு. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நமக்கு தோணும் எது எசென்ஷியல் எது நான் எசென்ஷியல் அப்படின்னு நமக்கு சூஸ் பண்ணவே தெரியாம தப்பு தப்பா ஒண்ணு சூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சக்சஸ்க்கு எது வழிவகை செஞ்சதோ அதே நம்மளோட ஃபெயிலியராகவும் மாறிடும். அப்ப நம்ம கூட இருந்த அதே ஃபாலோவர்ஸ் அதே மக்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நமக்கும் அது செம்ம டவுன் ஆயிடும். இதுதான் பாரடாக்ஸ் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அடுத்து ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா சன்கோர்ஸ் ஃபேலசி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க ஐயோ அந்த படம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நல்லா இருக்கு அப்படின்றத பேச்சு கேட்டுட்டு 300 ரூபாய்க்கு அந்த படத்தை புக் பண்ணிருப்பீங்க. உள்ள போய் பார்த்தா ஐயோ எல்லாருமே சொல்றாங்க இது ரிவ்யூவே சரியில்லை இந்த படத்துக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ நான் 300 ரூபாய் கட்டிட்டேன் அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ் இருக்கு. என்னன்னா இப்போ 300 ரூபாய் வேஸ்ட் ஆனா கூட அதை நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். ஆனா ஐயோ 300 ரூபாய் கட்டிட்டனே அப்படின்றதுக்காக நீங்க 2.5 மணி நேரம் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அந்த டைம் டோட்டலா வேஸ்ட். திரும்ப அந்த 2.5 hours உங்களுக்கு கிடைக்குமா, கிடைக்காது இல்ல. சோ அப்போ ஒரு சின்ன லாஸ் முக்கியமா பெரிய லாஸ் முக்கியமா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ஒர்க்ல இறங்கணும் அப்படின்றத சன்கோர்ஸ் ஃபேலசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பல டாஸ்க்ல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 கிலோமீட்டர் நம்ம ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், 4 கிலோமீட்டர் ஓடணுமாப்பா அப்படின்னு 4 டைரக்ஷன்ல 1 கிலோமீட்டர் ஓடணும்னா நம்மளால ப்ராப்பரா ரீச் பண்ண முடியாது. இதே 4 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைரக்ஷன் நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா 4 கிலோமீட்டர் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்றது தாங்க. ஸோ நமக்கு எசென்ஷியல் எது நான் எசென்ஷியல் எது அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரியாரிட்டி பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படுறது என்னன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். இந்த டெசிஷன் அப்படின்ற வேர்டு எதுல இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது. லாட்டின்ல டெசிஷன் அப்படின்னா என்னன்னா கட் அப்படின்னு அர்த்தம். எது இம்பார்ட்டன்ட்லயே அதில் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் இதை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு 80% ரிசல்ட் போட்டு 20% ரிசல்ட் வரதை தான் நம்ம மோஸ்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா 20% ரிசல்ட் போட்டாலே 80% நமக்கு வந்து தேவையான எஃபர்ட் போட்டு கிடைக்கும், நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றதாங்க. ஸோ 20% எஃபர்ட் போட்டு 80% ரிசல்ட் வேணுமா, இல்லை 80% தப்பான எஃபர்ட் போட்டு 20% ரிசல்ட் வேணுமா அப்படின்றத நாம தாங்க டிசைட் பண்ணணும்.
அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் தப்பு இல்லை தாங்க, ஆனால் தப்பான டைரெக்ஷனில் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் அது வேஸ்ட்டு அப்படின்றது தான். என்னங்க இப்போ ப்ரையாரிட்டி அப்படின்றது உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ நம்ம லைஃப்பை நாம தான் எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எலிமினேட் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும். அடுத்து நோ சொல்ல கற்றுக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸிக்யூஷன். பார்த்தீங்கன்னா எல்லா வேலைக்கும் நம்ம எஸ் சொல்லும் போது நமக்கு என்ன வரும்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க மிஞ்சும். இன்னொன்று, இப்போ நாம் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்காக ஒன்றை ஃபாலோ பண்ணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க சுடுதண்ணியில் ஹனி கலந்து குடிப்பா, அது வந்து வெயிட் லாஸ் ஆகும்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ வந்து ட்ரெட்மில்ல டெய்லி ஓடுப்பா அப்படிம்பாங்க. நம்ம உடனே அதை விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம கண்டதில் எஃபர்ட் போட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் ஒரே ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷனை விட கான்ட்ரிபியூஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா எசென்ஷியலிசம் இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். கிரெக் மெக்கியான் எழுதுனது. இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ரிவ்யூவில் பிடிச்சிருந்தது அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.